சாமி இருந்துச்சுன்னே வச்சுக்கோங்க. நம்மளாம் அப்படி பண்ணி 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 என்னாச்சுன்னா அங்க இருக்கிற சாமி ஏன்னா அதோட பல மடங்கு இந்த மாதிரி ஆளு தெரிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் வெளியே போயிடுச்சுங்க, ஓடி போயிட்டாங்க. அப்ப அதனால மொத்தமா நெகட்டிவா இருக்கு. அந்த நெகட்டிவா இருக்கிறதுல நம்ம மாதிரி ஆளுங்க போகும்போது நம்மளோட அட்டாச் ஒரு வீடு ஒரு பட்டி வருது, பண்ணி பண்ணி வந்தா நான் ஓரம் ஒதுக்கிப்பேன், இல்லாட்டி அந்த தோட்டம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மூணு பட்டி வருது, நான் ஓடி போயிட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன உங்க கொடுக்க முடியாது. 100 பட்டி வருது, 100 இடத்துக்கு மொத்தமா வந்து 1000 இடத்துக்கு வந்து கொண்டா என்ன பண்ணுவாங்க? உன்னை போய் நம்பிக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிருக்கீங்க சார். பண்ணி 100 வந்தா ஓடிடுவோம். ஓடி பட்டினால ஒரு ஓடி சிரிச்சுட்டு விஷயத்தை விட்டுறாதீங்க. இந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க எல்லாருமே. யாரு கூட புரியுது. அவங்க பண்டிகை வருதுங்க, கவதாரி வருது, நரி வருதுங்க, தோப்பு மேலே போவா நரி வருதுங்க, அப்புறம் பாம்புங்க வருதுங்க. யாரும் இருக்க முடியுமா சார்? ஓடி போயிருக்கு, ஓடி போயிருக்கு. அதான் நடக்குது சார். கோச்சிக்காதீங்க, நான் உண்மையை சொல்றேன். உங்களை ஒத்துக்க நான் என்ன பண்றது? கோயிலா போகும்போது இந்த கோயில் பார்த்து போறத விட சுத்த பத்தமா போகணும். கேளுங்க மேடம். நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு வீட்டுக்கார சைடுல இருந்தா வருதுன்னு சொன்னீங்க சார். எனக்கு அப்ப புரியல. எங்க தோட்டத்துக்குள்ள மினிப்பன் கோயில் இருக்கு. மினிப்பன் கோயில் கோயில் தோட்டத்துல முனியப்பன் கோயில் இருக்கு. வருஷம் வருஷம் யார் சொல்றோம்? எங்க வீட்டுக்கார அவங்க சொல்றோம். வருஷம் வருஷம் மார்கழியில செய்வாங்க. ஒரு 100 குட்டி இருக்கும். பாவமா இருக்கும் எனக்கு. 100 சென்டர்ல குடல அறுத்து அப்படியே பிளட் கொடுக்கும். பாத்தீங்களா மேடம்? அதான் சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று அவங்க வந்திருந்தாங்களா, அவங்க வீட்டுக்கார மூலமா கனெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டீங்களா? இவர் என்ன அப்படி சொல்றாரு நான் நினைச்சிட்டு போனேன். ஆனா எனக்கு இப்ப புரியுது எப்படி எனக்கு நெகட்டிவ் வந்திருக்குன்னா, எங்களுக்கு சொந்தமா ஒரு தோட்டம் இருக்குது. அங்க ஒரு 100 குட்டி ஆடு இருக்கு. அந்த 100 ஆடு குட்டிகளுடைய வயிற்றை கிழிச்சு அந்த ரத்தத்தை குடிப்பாங்களாம் சார். அதனால அன்னைக்கு கனெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நான் 16 வருஷமா பாக்குறேன் சார். கல்யாணமாயி 16 வருஷம் ஆச்சு பாக்குறேன். அவங்களுக்கு 50 வயசு ஆச்சு. அவங்க குழந்தையில இருந்து அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த குடும்பமே 10 வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மொத்தமா செஞ்சுட்டு வரதுனால அது மொத்தமா சேர்த்து இப்ப இவங்களை பாதிச்சிருக்கு. இவங்க நினைக்கிறாங்க நம்ம வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எப்படி வரும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க அன்னைக்கு. இப்போ எனக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல மேடம் காளிசாமி ஆடி சாபம் மாந்திரிக பண்ண இடம், மாந்திரிக பண்ண இடம். மாந்திரிக பண்ணுவாங்க, மனசெல்லாம் போவாங்க, ஓட்டுக்கு போவாங்க. சென ஆடு, சென ஆடு, அதாவது பிரெக்னெண்டா இருக்க ஆடு வெட்டி அந்த குழந்தை பரிமாணம் வர சாமிக்கு, அந்த குழந்தை பரிமாணம் சாமி குட்டியை சொல்றாரு. என்ன பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு அக்குறம் ஏறிங்க அக்குறம் வருது.
டாபிக் பாடி மைண்ட் அண்ட் சோல். சோல் டாபிக் முடிஞ்சது. சோல் டாபிக் முடிஞ்ச ஒரு ஸ்லைட் முடிஞ்சது. இன்னும் எமோஷன் மைண்ட் இல்ல சார், மாணவர்களோட இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மொத்தமா எல்லா மனசுலயும் ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் சார் கோயில் போகக்கூடாது சொல்றாரு, ஏன் சார் கோயில் போகக்கூடாது சொல்றாரு அப்படின்னு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கு. என்ன விளக்கம் கொடுத்தாலும் யாருக்கும் புரியல. சரியான ஒரு ஏற்க கோயிலா மாற்றுங்க வர கோயிலா மாற்றுங்க. தம்பி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. காதல் நன்றி சொல்லுங்க. காத்துக்கு நன்றி. சூழல் நன்றி சொல்லுங்க. அதை செய்யுங்க. ஏன்னா மூணுமா மாட்டாதீங்க. இருக்கிற நல்லவங்க தான் இல்லாத எவ்வளவு சொல்லுவாங்க. வேற வேற ஊர்கள் என்ன சொல்லுவாங்க. அப்புறம் மைசூர், அப்புறம் ஆந்திரா, கேரளா 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 போன குட்டி சைத்தான் கோயில் பேரை குட்டி சைத்தான் சைத்தான் என்ன பண்ண இருக்கு அந்த கோயிலுக்கு போறீங்க. என்ன பண்ண வச்சிருக்காங்க? எருமை. யார் எருமை பண்றது? சிவன் வந்துட்டு யமனுக்கு எருமை. அப்ப என்ன பண்றீங்க நீங்க? அவரை கூப்பிடுங்க. எனக்கு சொல்லி முடிக்கணும். முடிச்சது 2 பேருக்கு மேடம். அங்க போய் நம்ம என்ன வேணும்? என் மாமியை சேர்த்து போயிடும், என் மாமா காசு சேர்த்து போயிடும், அவர் சொத்து பிரிச்சா அவருக்கு சத்தமா எனக்கு சொத்து வரும். இந்த மாதிரி தாட் தான் நம்ம போய் எங்க வேண்டாம் ப்ரே பண்றோம். இந்த சாத்தான் இந்த இதெல்லாம் பக்கத்து கோயில் வந்து மேடம் 2 எருமை வந்து வச்சிருக்கான். அவன் ஒண்ணு எருமை வச்சிருக்கான். யாரும் போயிருக்கீங்களா? எல்லாரும் போயிடுவாங்க சார். அப்பதான் கடைசி. ஆமா சார், கோயம்புத்தூர்லாம் பக்கத்துல எனக்கு கால் வச்சா கேட்கலாம். சார், இன்னைக்கு தெரியுது, இதான் டாக்டர் வச்சு நீங்க தெரிஞ்சு போச்சு. தெரியாத வரைக்கும் அப்ப போனதான் சரியா நினைச்சு நானே போயிருக்கேன். கூட்டிட்டு போயிட்ட நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் கூட்டிட்டு போயிருக்கேன். சார், உண்மையிலே நான் நீ சொன்ன கேள்வி சார். சோல் ரிலேஷன் இதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் பார்ப்பேன் சார். ஆனா எப்படி எனக்கு ரிலேட் பண்றதுன்னு தெரியாது. தெரியும்னா எல்லா மந்திரக்காரும் எனக்கு தெரியும். இப்போ இந்த டைப் ஆஃப் மந்திரவாதிக்கு இவரை கூட்டு போனா சரியா இருக்கும், இந்த டைப் ஆஃப் மந்திரவாதிக்கு இவரை கூட்டு போனா சரியா இருக்கும் மட்டும் எனக்கு தெரியும். அப்ப யாராவது என்ன வந்து ஆடி வந்தாங்கன்னா, ஓ இந்த மாதிரி விஷயமா எனக்கு சொல்ல மட்டும் தான் தெரியும், பட் வேற எதுவும் தெரியாது. நீங்க இவர்கிட்ட போனீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எங்க போனாலும் தயவு செஞ்சு நீங்களும் போட வாங்க. நான் போய் தான் இந்த சோழர்கள் எப்படி ரிலேட் பண்றாங்க, யார் என்னென்ன பண்றாங்க மந்திரக்காரங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஒருத்தர் வந்து சோழ ரிலேட் பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒண்ணு இல்லை, அந்த மந்திரம் சொல்லி ஒரு கோழி எடுத்து அப்படி எடுக்கிறாங்க சார். எடுத்து கோழி கப்பு செஞ்சு ஸ்பாட்ல செஞ்சு போகுது. அப்ப அவன் என்ன சொல்றான், அதுக்கு சோழர்கள் வந்து இதை எடுத்து அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொல்றான், இங்க ஒரு மஞ்சள் சோப்புல தண்ணி வச்சிருப்பாங்க, சித்திரம் வச்சிருப்பாங்க. இவன் ஒருத்தன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இறச்சி மஞ்சள் தண்ணி இறங்கினா இறங்கிச்சு சார். டக்குனு போய் சார் இந்த மாதிரி ஒரு புது புது விஷயம் தெரியும். நான் பிஹெச் உள்ளப்போ எனக்கு ஐடியா பேசி இவரை சோழலாம் இன்வைட் பண்ணுவான்னு சொன்னாரு. இவர் எங்க கொண்டு இறங்குவாரு நமக்கு ஆனால் நமக்கு எல்லாம் மொத்த மதுராக பார்த்துக்கப்பட்ட சோட்டா நிகராக எல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன டைப்ல விளங்க சார். இவதான் சீட்டில் நான் போறேன் ஆனால் அவர் சோழலாம் இன்வைட் பண்ணுவார். அப்போ அன்னைக்கு ஒரு சோழ் ஆடிட்டு வந்து என்கிட்ட ஒரு லேடி அதான் சார் கம்முன்னு ஆடிட்டு வருது. இவர்கிட்ட போனது ஒரே வழி சார், காசு இல்லை. அப்போ காசு செலவு பண்ணி டயர்ட் ஆயிட்டோம். சரி இவங்க என்னதான் பண்றாரு பார்க்கலாம். நான் கூட்டிட்டு போறேன், அது ஆடிட்டு வருது நேற்று வந்து இவங்க வீட்டுக்கு போறேன் ஸ்ட்ரீட் இருக்குது. வாங்க மேடம் உட்காருங்க சார். அப்புறம் அது ஆக்ரோஷம் ஆடி வருது. நான் உட்காந்து நான் சொல்லிட்டேன் டர்னா உள்ள நான் இப்போ அதுக்கு என்ன டர்னு மேடம் சார் இன்வைட் பண்ணிட்டாரு. சாரி இன்வைட் பண்ணிட்டேன். நான் இங்கே உட்காந்து ஒன்று அவன்கிட்ட சொல்ல எப்படி இன்வைட் பண்ணேன். அது ஒன்று எதிர்த்து பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப மிராக்கிளஸ் ஆகும் என்ன நடந்துச்சு. ஏன்னா
கேட்கல. சார், ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். நிறைய பேர் சோல் எலிவேட் பண்ணி என்னென்ன பண்றாங்கன்னு தெரியும். ஆனா அந்த சோல் திரும்பி 6 மாசம் கழிச்சு அவங்ககிட்ட வந்துடும். அந்த சோல் எலிவேட் பண்றப்ப நல்லா இருப்பாங்க, திரும்பி அந்த சோல் கனெக்ட் ஆகிடும். நீங்க எங்க போய் சேர்க்கறீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்க. நான் முதல்ல நான் என்ன பேசுறேன், இது மட்டும் எனக்கு தெளிவுபடுத்துங்க சார். ஒரே பதில், விழாவை ஒர்க் பண்ணிட்டு அது எங்க போறோம் அதோட சேர்த்து வரணும். அது எந்த இடம் சார், பேஷன் போறீங்க அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட் ஏன் கொண்டு போய் திரும்பி அது வராது. மத்தவெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் திரும்பி அதே இடத்துல வந்துடும். இவர் கொண்டு போய் சேர்க்கிறது திருப்பி அது வராது, வராத இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வருதுன்னா அது வேற அட்டாச்மெண்டா இருக்கும். அதனால அந்த மாதிரி சோழிக்கிறாங்க, வேற எங்க போகாதுன்னு சொல்றாரு சார். ஏன்னா திருப்பி திருப்பி அட்டாச் ஆகும். மேடம், காய்ச்சல படத்துல காய்ச்சல் எங்க போறாங்க? வாட்டர் கிளம்பி சொல்லுவாங்க. அதுவும் தெரியுது. சரி, இதே சொல்லிடுறேன் சார். அடுத்த கேள்வி கேட்டேன். கட்டி போட மொத்தம் கையில போட்டுருவாங்க. நான் மறந்துடுறேன் சார். அடுத்த கேள்வி கேட்டேன். சார், நீங்க சில விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். மன்னிச்சுக்கோங்க. சரி சார், எப்படி நீங்க என்கேட் பண்ணீங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் பரம ரகசியம், சொல்ல மாட்டாங்க. 10 முறை கேட்டோம்னா இப்படி முறைப்பாடு எல்லாம் தெரியும் என்னெல்லாம் பண்றாங்க. சொல்ல மாட்டாங்க சார். அது மறைமுகமா வெளியே சொல்றாரு. கமிஷனர் வராரு. நான் வெயிட் பண்ணாங்க. முடிய போயிடும். சீப் சைலன்ஸ் சத்தம் கேட்க போச்சுங்களா? சைலன்ஸ் சத்தம் கேட்டால இப்ப இத்தனை பேர் இருக்காங்க சார். ஒரு 4 திருடர்கள் உட்கார்ந்து காமிச்சோம் சார். இங்க ஒரு போலீஸ்காரனா எஸ்ஐ ஒருத்தர் யாராவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க உட்காந்துருப்பாங்க. எப்பா அவன் எஸ்ஐ இப்பதான் தெரியும், அப்புறம் கண்டுபிடிச்சா அப்படி டீ குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிற வெளியே போயிடுவான். அது மாதிரி நான் இந்த மாதிரி நின்னா போதும் மேடம் அப்படின்னா பேச்சுவார்த்தை கிடையாது, நின்னா போயிடும். இதுதான் அவளை அப்படிதான் நீங்க யார் சார்? நான் கேள்வி மட்டும் உங்க பதில் சொல்லல. அது முக்கியம் இல்லை. இல்ல சார், எனக்கு டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு முக்கியமே இல்லை. இதெல்லாம் எல்லாமே இப்போ மாறும். நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாரு. திருப்பி நம்ம கிட்ட அது வராது. திருப்பி வராம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுக்குறாரு. இதான் கிளாஸ். அவ்வளவுதான் மேடம். கூட பண்ணுங்க. ஹிந்திக்கார போறாங்க, கண்டிப்பா போவாதீங்க. இல்ல சார், இந்த கணினிக்கு நிறைய பேர் தெரியல சார். ஏன் நீங்க போகணும்னு சொல்றீங்க, ஏன் திருப்பி அட்டாச் ஆகுது, இதெல்லாம் தெரியல. அதுக்காக சொல்றேன் சார். ஓகே சார். சார், 2600 610 20 30 40 50 2080 members of Tamil Nadu are practicing this kind of occult practices. India Board 78 2680 1 2 3 4 5 6 7 2687 members of India are practicing occult practices and doing animal sacrifice. இதனா பவர் வரும் அவங்களாம் கோயிலுக்கு போகணும். நீங்க அந்த கோயில் ஆதரவு கொடுக்குறீங்க, நீங்க எங்கே போகிறதுன்னு அங்கே போகிறீங்க. ஸோ கோயிலுக்கு பவர் கூடாது, காசு கொடுக்குறீங்க, அனிமல் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்படின்னா இங்கே கூட இருக்குது, விஷயம் கூட இருக்குது. சிட்டிக்குள்ள வந்து அதை செய்ய முடியாது. நம்ம ரூல்ஸ் போட்டுருவோம். ஆஃப்ரிக்கா இங்கே இப்போ பரிசீலனை பண்ணாலும் கவர்மெண்ட் ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க, பண்ணுங்க. இடம் கொடுத்து வச்சுருக்கான். அவங்க பார்த்தாக்கா இந்த வளர்ச்சி பார்த்தாங்க, வளர்ச்சி ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த மரத்துல. நீங்க வந்து கோயிலுக்கு வெட்டி போனவங்க வந்து சாப்பிடும். வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த 2 வாட்டி போயிடுங்க. நல்லா பாருங்க. அங்க இருக்கும்போது ஒரு லேடி வந்து ஒரு சுத்தம் பேர் வச்சிருப்பாங்க. சுத்தம் நான் பேர் தரல, நான் பேர் தரல, நான் சொல்றேன். அந்த பேர் நானே பிடிச்சிருக்கேன். அவன் சொல்ற நல்லா இருந்தது. இப்ப பாருங்க, அழகா இருக்கும். அந்த மாதிரி இல்ல. ஸோ என்ன பண்ண போறோம், எல்லாரும் என்ன பண்றது, போனதுக்கு பண்ணுது, இப்படி எங்கே பண்ணுது. சரியா? போன கோயில் இந்த மாதிரி கோயில் போனா அந்த கோயிலுக்கு வந்து சரி all occult practice centers in Tamil Nadu, Temple of Divine Fire, all occult practice in Tamil Nadu and the beauty God desires. இந்த மந்திரம் செய்.
சரி, எந்த கோயில் நீங்க போயிருக்கீங்களோ அந்த கோயில் நீங்க practicing Okam practice Temple of Divine from Tamil Nadu. All Temple of Tamil Nadu practice Okam is a really God. தாந்திரிகம் செய்யப்படும் அனைத்து கோயில்களும் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. தாந்திரிகம் தமிழ்நாட்டில் உள்ள தாந்திரிகம் மற்றும் பலி கொடுக்கும் கோயில்கள் அனைத்தும் தெய்வீக தமிழ்நாட்டில் உள்ள தாந்திரிகம் மற்றும் பலி கொடுக்கும் கோவில்கள் அனைத்தும் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள தாந்திரிகம் மற்றும் பலி கொடுக்கும் கோவில்கள் அனைத்தும் இறைவன் விருப்பப்படி தூய்மையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள பலி கொடுக்கும் கோவில்கள் அனைத்தும் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள பலி கொடுக்கும் கோவில்கள் அனைத்தும் இறைவன் விருப்பப்படி தூய்மையாக இருக்கின்றது. அதாவது ஒரு கோயில் ஒரு தேர் வருது, பெரிய கோயில் தேர் போவாங்க. சரிங்களா? இந்த தேர் போகும்போது என்ன மாதிரி பண்ணுவாங்க? பலி கொடுப்பாங்க. என்ன மாதிரி கொடுப்பாங்க? ஆடு பலி அல்லது ஏதோ ஒரு பலி. பூசணியா விடுவாங்க. ஆமா மேடம், அதாவது உள்ளுக்கு குங்குமம் போடுவான். குங்குமம் வரும். ஏன் மாதிரி செய்யறாங்க? ஏன் செய்யறாங்க? சாமி உள்ளுக்கே இருக்கும். இது வெளியே வர